நாம் இன்னைக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டைகோஸ் முட்டை சாதம் தான் பண்ண போகிறோம். சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற முட்டைகோஸ் சேர்த்துடலாம். முட்டைகோஸ் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டைகோஸ் நல்லா வெந்ததும் இது கூட 2 முட்டையை உடைச்சி வச்சுருக்கிறேன், முட்டை சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப டேஸ்டான சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டைகோஸ் முட்டை சாதம் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.